கடந்த சில தினங்களாகவே ஓவர் ஹைப் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு பெரிய படமும் சரியா ஓடல. அதே போலதான் ஓவர் ஹைப் கொடுக்கப்பட்ட தாவிக மாநாடுமே ஒரு சுமாரான திரைப்படம் போல அமைஞ்சிருக்கு. தாவிகாவினுடைய முதல் மாநாடு அரசியல் களத்துல மிகப்பெரிய பேசு பொருளா உருமாறின நிலையில தாவிகாவினுடைய இரண்டாவது மாநாடு எப்படி இருக்கும், அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் எதை குறித்தெல்லாம் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. கூடவே தாவேக மாநாடு 25ஆம் தேதி நடக்க இருந்து 21ஆம் தேதி முன்கூட்டியே நடந்துச்சு. இப்படிப்பட்ட காரசாரமான விஷயங்கள்ல விஜய் அவர்கள் பேசுவது குறித்து பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசாம மௌனம் காத்ததுக்கு பல பேர் அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சு வராங்க. தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை, ஆணவ படுகொலை, போலி வாக்காளர்கள் பட்டியல், 138 அமெண்ட்மெண்ட்னு பேச வேண்டிய பல விஷயங்கள் இருந்துமே விஜய் அவர்கள் மௌனம் காத்தது ஏன் அப்படிங்கிற கேள்விதான் இப்போ பல பேருடைய மனசுல எழுந்திருக்கு. இது தொடர்பா கமல்ஹாசன் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போதுமே பெயரில்லாத கடிதத்துக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தையுமே முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து தாவேகா மீது அடுக்கடுக்கான விமர்சனங்கள் வரும் நிலையில தாவேகாவினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.